இந்த IPL 20 நடந்துட்டு இருக்குது. CSKவா RCBயா என்று ஒவ்வொருவரும் சொல்வது போல இது SMPயா அல்லது TKPயா, அதாவது சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகாரா, திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசமா என்று ஒரு கை பார்த்து விடுவோம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இதில் களம் இறங்கியிருக்கின்ற 2 பேர் தான் கேப்டன். ஒன்று SKன்னு, ஒன்று நிவேதா முருகன். நாங்கள் 2 பேர் மேனேஜர். நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் என்று பாசத்துக்கு அண்ணன் மெய்யநாதன் ஒரு மேனேஜர். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம், கடந்த நாடாளுமன்றத்திலே ஏற்கனவே 20,000 வாக்குகள் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம். அதை நீங்க பார்த்து பேசுங்க. நீங்க ஆக அந்த அளவுக்கு நடைபெறுகின்ற இடம் வேணா உங்க இடமாக இருக்கலாம். ஆனால் வெற்றி என்று வரும்போது எங்களுடைய இடம்தான் அதிகப்படியாக அதை நிலைநாட்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சூழலுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அரசு தலைமை கோடான டோபி செல்லியனவர்களாக இருந்தாலும், அதே போன்று கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வெற்றியை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு மட்டும் தாக்கல் பண்ணிட்டு போனவர் தான், ஆனால் அவரை நான் வெற்றி பெற வைத்தோமே எங்களுடைய அண்ணன் ஜவாஹிர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தீர்வோம். அண்ணன் நிவேதா முருகனும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களும், அதே போன்று இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நீங்கள் இதே போன்ற ஒரு வெற்றியை நீங்களும் பெறுவதற்கு, அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கு நீங்களும் உழைப்பீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே நிரம்ப இருக்கின்றது. உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் கல்யாணம் அண்ணன் சொன்னார்கள், 19ஆம் தேதி வரைக்கும் மனசு கோணாமல் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று. உண்மைதான், மனசு கோணாமல் சுதா அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வெற்றி பெற்று வந்த பிறகு இந்த மயிலாடு நாடாளுமன்ற தொகுதியை மனசு கோணாமல் அவரும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் நிரம்ப பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். தாமதமாக வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ராஜ்குமார் அண்ணன் சொல்லும் பொழுது லேட்டா வந்தாலும் எங்க வேட்பாளர் லேட்டஸ்டாக வந்திருக்கார் என்று சொன்னார்கள். லேட்டஸ்டா வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது முழுமையாக ராகுல் காந்தி அவருடைய ஆதரவை பெற்று இங்கே அவர் வருகை தந்திருக்கின்றார். நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல 40 தொகுதியில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் எண்ணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உழைத்திட வேண்டும் என்கின்றதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இவருக்காக நாம் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் இந்த கூட்டம் என்பது வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு 30 பேர் வேட்பாளராக தாக்கல் செய்தார்கள். அதில் 13 பேர்களை இன்றைக்கு தேர்தல் பார்வையாளர்கள் தள்ளுபடி செய்து இன்றைக்கு 17 பேர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 17 பேர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது எதிரியை சார்ந்திருக்கின்றவர் யாரும் நாம் சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது. நம்முடைய வேலை என்பது இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேசும்போது திண்ணை பிரச்சாரத்தை செய்வோம். சின்னத்தை எங்கு பார்த்தாலும் நம்முடைய கை சின்னம் இருப்பது போன்ற அதை நாம் செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பணி என்பது தேர்தல் பார்வையாளர்கள் 13 பேரை தள்ளுபடி செய்தது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. நம்மை பொறுத்த வரைக்கும் சுதாவை தவிர்த்து மீதம் இருக்கின்ற 16 பேரை தள்ளுபடி செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு அடுத்த வருகின்ற 19 நாட்கள் நம் கையில் தான் இருக்கின்றது. ஆக அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே களப்பணியில் ஈடுபட வேண்டும்.